இப்படி பண்ணிருக்க கூடாது. நம்மளோட வீட்டுக்கு வர சொல்லி நீங்க அவர்கிட்ட சொன்னீங்கல்ல, நம்ம கூட அவர் வீட்டுக்கு வந்திருக்கணும். அப்ப எல்லாமே சரியா இருக்கும். பிரக்யா ப்ளீஸ், நீ அழுவறத நிறுத்து. அவருக்கு எது கரெக்ட்னு பட்டதோ அதை தான் அவர் பண்ணிருக்காரு. மறுபடியும் அதே தான் பண்ணிருக்காரு. முதலையும் விட்டுட்டு போனாரு, இப்பவும் விட்டுட்டு போயிட்டாரு. இல்ல, இது ரொம்ப தப்பு. அவர் ஒரு தடவை வந்து அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டா என்ன? யாருக்கு தெரியும், அம்மா அவரோட நிலைமையை பார்த்து கூட அவரை மன்னிச்சிருக்கலாம், பாட்டி மன்னிச்சிருக்கலாம். நீங்களே சொல்லுங்க, அம்மாக்கு அவங்களோட 2 பொண்ணுங்களை பார்க்கணும்னு ஆசை இருக்காதா? அவங்க 2 பேரை பார்த்து அம்மா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஆனா நான் உடனே அப்பாவை தேடணும், என் 2 தங்கச்சிங்களையும் தேடி ஆகணும். பிரக்யா நீ கொஞ்சம் அவசரப்படாம இருக்கியா? நான் இருக்கேன்ல, நான் உன் தங்கச்சிங்களை தேடுறேன். உங்க அம்மாவையும் அப்பாவையும் நான் ஒண்ணு சேர்க்கிறேன். எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ அழுவாத, ஓகே? அம்மா, பிரக்யா, பிரக்யா, பிரக்யா. ஹே மருதானி, சாரி. கடவுளே, எனக்கு என்னோட 2 பொண்ணுங்களும் திரும்ப வேணும், வேணும். அம்மா, அம்மா, நான் பிரக்யா பேசுறேன். பிரக்யா, 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 நீ நல்லா தானே இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா. அப்புறம் அபியும் நல்லா தானே இருக்காரு? அவரும் நல்லா இருக்காரு. நாங்க 2 பேரும் நல்லா இருக்கோம். ஆனா பிரக்யா, உங்களோட கார் பிரேக் ஃபெயிலியர் ஆயிடுச்சுல, உங்களுக்கு ஒண்ணும் ஆகலல? ஆமாமா, ஆனா எங்களுக்கு ஒண்ணும் ஆகலமா. அவருக்கு கொஞ்சம் அடிபட்டிருக்கு, ஆனா இப்போ ஓகே. அப்பா அவருக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு. அப்பா யாரு? அது வந்துமா, அப்பானா அம்முக்கும் எனக்கும் அப்பா. நீ உன்னோட அப்பாவை எப்படி பார்த்த? அம்மா அவர் உயிரோட இருக்காருன்னு எனக்கு தெரியும். இவ்வளவு நாளா நீங்க என்கிட்ட இருந்து மறைச்சு வச்சிருந்த அந்த ரகசியம் இப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சுமா. அவர் சாகல, நம்ம எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுமா. நான் அவரை பார்த்தேம்மா. அவரை நடந்த விஷயம் எல்லாத்தையும் எனக்கு சொன்னாரு. எனக்கு இன்னும் 2 தங்கச்சிங்க இருக்காங்கன்ற விஷயமும் தெரிஞ்சிருச்சு. எனக்கு சின்ன தங்கச்சிங்க. அப்பா அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு நம்மள விட்டுட்டு போயிட்டாருங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சிருச்சுமா. அம்மா, நீங்க நான் சொல்றத கேளுங்க. இப்ப இது எல்லாத்தையுமே போன்ல உங்ககிட்ட சொல்ற அளவுக்கு டைம் இல்ல. இங்க பாருங்க, நீங்க நான் சொல்றத மட்டும் நம்புங்க. நான் ரொம்ப சீக்கிரமா வந்துருவேம்மா. அப்பாவை கூட்டிட்டு வர முடியாது, ஆனா என்னோட 2 தங்கச்சிங்க இருக்காங்கல்ல, அவங்கள எப்படியாவது தேடி நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வருவேன். அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா சந்தோஷமா இருக்கலாம். நீங்க ப்ளீஸ் எதுக்கும் கவலைப்படாம இருங்க, ஓகே? பிரக்யா வா, நாம கிளம்பலாம். லெட்ஸ் கோ. அம்மா, அம்மா, நான் இப்ப போனை வைக்கிறேன். நான் சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருவேன். எல்லாம் சீக்கிரமா சரியாயிடுமா. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. சரளா, என்னாச்சுமா சரளா? பிரக்யா போன் பண்ணாதே. பிரக்யா போன் பண்ணாளா? அவ உங்ககிட்ட பேசினாளா? அவ நல்லா தானே இருக்கா? இவ்வளவு சந்தோஷமான விஷயத்தை ஏன் சோகமா சொல்ற? அத்தை, அவரை பாத்துட்டாளா? அவர் அவகிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரா? யார பார்த்தாளா? என்ன சொன்னாரா? அவளோட அப்பாவை. உங்க பையனை பார்த்தாளா? அவர் பிரக்யா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாரா? அவரை பத்தி சொல்லிட்டாரு. அவளோட 2 தங்கச்சிங்கள பத்தியும் சொல்லிட்டாரா? அவ அவளோட தங்கச்சி கூட்டிக்கிட்டு இங்க வரேன்னு சொல்லிருக்கா. அவங்கள கண்டிப்பா அவ கூட்டிட்டு வருவா. அத்தை, எந்த வரவை நம்ம பல வருஷங்களுக்கு முன்னாடி மறந்து போனோமோ அது மறுபடியும் நம்ம முன்னாடி வந்துருச்சு. கடந்த காலத்தோட எல்லா உறவுகளும் மறுபடியும் நம்ம முன்னாடி வந்து நிக்க போகுது. அப்பா எங்க போயிட்டாருன்னே தெரியல. அவரும் நம்ம கூட வீட்டுக்கு வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். நீ அவரோட ஆங்கிள் யோசிச்சு பாரு. அவருக்கு எது கரெக்ட்னு பட்டுச்சோ அதுதான் அவர் பண்ணிருக்காரு. சரி,
இப்போ உன் தங்கச்சிங்க எங்க இருக்காங்கன்னு நாம தேடி ஆகணும். அவங்கள நம்ம கூட வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும். அவரை நாம எப்படி தேடுவோம்? அவரோட போட்டோ கூட நம்ம கிட்ட இல்ல. போட்டோ? ஆமா, போட்டோ இல்லைன்னா தேடுறது கொஞ்சம் கஷ்டம்தான். போட்டோ அப்பா வீட்ல கண்டிப்பா போட்டோ இருக்கும். நம்ம நம்ம திரும்ப போலாமா? திரும்பவா? ஒருவேளை திரும்ப போனா பாத்தியா, போச்சு. வா போலாம். கமாண்டோ, அதான் அவங்க அங்க இருக்கிறாங்க. அந்த கணக்குறா இந்தாங்க. இப்ப எப்படி வண்டியை கீழே எடுத்து போறது? ஏன் தூரம் வண்டியில தான் போவீங்களோ, நடந்து போக மாட்டீங்களோ? நடந்து போலாம் வாடா. நடந்து போறதா? ஆமாண்டா, விட்டு ஹெலிகாப்டர் கேப்ப போல இருக்கு. வாங்கடா, சீக்கிரம் சீக்கிரம். ஐயோ, முன்னாடி தண்ணி இருக்க, என்ன பண்றது? உள்ள போயிடலாமா? இல்ல இல்ல, வேண்டாம் வேண்டாம், நம்ம உள்ள போக வேண்டாம். பிரக்யா, தண்ணியோட ஃப்ளோ கீழ் பக்கமா இருக்கு. நாம உள்ள போனோம்னா அந்த ரவுடிங்க கிட்ட இருந்து நாம எப்படியாவது தப்பிச்சிடலாம். நீங்க எப்படி மறந்தீங்க? எனக்கு ஸ்விம் பண்ண தெரியாது. இப்ப என்ன பண்றது? இங்க நம்மளால நிக்க கூட ஆமா, முடியாது. நிக்க முடியாது. நான் குதிக்கிறத பத்தி கேக்குறேன். தண்ணியோட ஃப்ளோ பாருங்க. இதுல நம்ம யாருக்காவது ஏதாவது நடந்துருச்சுன்னா எப்படி நடக்கும் சொல்லு? ஒரு தடவை கல்யாணம் பண்ணாலே 7 ஜென்மத்துக்கு பந்தம் இருக்கும். நாம 2 தடவை பண்ணிருக்கோம். நாம 2 பேரும் ஒருத்தர் விரும்புற வரைக்கும் நமக்கு எதுவும் ஆகாது. ஆனா நீங்க எனக்கு ஒரு சத்தியம் பண்ணணும். ஒருவேளை நம்ம 2 பேருக்கும் சாக வேண்டிய நிலைமை வந்துச்சுன்னா முதல்ல நான் தான் சாவேன். என்னை எதிர்த்து நீங்க பேசக்கூடாது. இங்க பாருங்க, நீங்க என் பக்கத்துல இருந்தா போதும், நான் சாகிறதுக்கு கூட தயங்கவே மாட்டேங்க. எதுக்கு அடிக்கடி சாகரத்தை பத்தியே பேசிட்டு இருக்க? ஏய், எவ்வளவு பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் சமாளிச்சிருக்கோம். இவ்வளவு சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் நாம தோல்வி ஏத்துக்கணுமா? நாம சேர்ந்து வாழ்றதுக்காக கல்யாணம் பண்ணிருக்கோம், சேர்ந்து சாகறதுக்கு இல்ல. பிரக்யா, நீ என் மேல நம்பிக்கை வை, உனக்கு எதுவுமே ஆகாது.
வா. அவங்க இங்கதான் வந்துகிட்டு இருக்காங்க. என்ன பண்றது? ஓடுறதுக்கு வேற வழி இல்ல பிரக்யா. நம்ம தண்ணியில குதிச்சு ஆகணும். இல்ல, எனக்கு பயமா இருக்கு. நான் குதிக்க மாட்டேன். நான் தான் இருக்கல, உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். ஓகே? நம்ம கிட்ட வேற வழியே இல்ல. நாம குதிச்சுதான் ஆகணும். இல்லங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் தான் உன் கூடயே இருக்கேன்ல, உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். ஆனா என் மேல நம்பிக்கை இல்லையா உனக்கு? எதுவும் ஆக விட மாட்டேன் நான் தான் சொல்றேன்ல. நீ என்னோட சேர்ந்து குதி போ. ஏய், அங்கேயே நில்லுங்க. சரி, நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. நீங்க முதல்ல Please, குதிச்சீங்க, பிரக்யா, இன்னைக்கு அதுக்கப்புறமா நான் சொல்றதை கொஞ்சம் கேளு. குதிச்சா ஒன்னா குதிக்கணும், இல்ல ரெண்டு பேரும் இங்கே நிக்கணும். இங்க இருந்து நம்ம எப்படியாவது ஓடுறதுக்கு முயற்சி பண்ணுவோம். இங்கே நின்னா கண்டிப்பா அவங்க நம்மள கொன்னுடுவாங்க. நினைச்சு கூட பார்க்காதீங்க. இங்க என்னதான் நடக்குது? சொன்னா புரிஞ்சுக்க மாட்டீங்களா? ஓடிக்கிட்டே இருக்கீங்க. எவ்வளவு தூரம் தான் ஓடுவீங்க? நாங்களும் மனுஷங்க தான்ப்பா, மிஷின்லாம் இல்ல. பார்க்க பாவமா இல்ல? வண்டி கடிச்சா தப்பிச்சிடுறீங்க, குதிரை கடிச்சா தப்பிச்சிடுறீங்க, இல்ல ஓடி போயிடுறீங்க. நான் உங்களை தேடுவேனா, இல்ல நீங்க போன வண்டியை தேடுவேனா, குதிரையை தேடுவேனா? என்னடா வாழ்க்கை இது? அது மட்டும் இருந்தா கூட பரவாயில்ல. நீங்க பண்ண இந்த வேலையினால தேவையில்லாம எனக்கும் போலீஸ்க்கும் சண்டை ஆயிடுச்சு. 2 போலீஸ்காரங்க செத்துட்டானுங்க. அதுக்கு காரணம் நீங்க தான். நான் பொறுப்பு இல்ல. நீங்க 2 பேரும் காதலிச்சீங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, ஒருத்தர் மேல ஒருத்தர் உயிரா இருக்கீங்க. அப்போ உயிரை விட வேண்டியதானே? சரி விடுப்பா. இப்ப கூட ஒரு ஆஃபர் தரேன். உங்க 2 பேரையும் அமைதியான முறையில கொல்ல போறோம். வலினா என்னன்னு கொஞ்சம் கூட தெரியாது. ஓகேவா? நிம்மதியா சாவீங்க. ஆனா ஒண்ணு, ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட உங்களோட சாவை விட நீங்க அனுபவிக்க போற வலி பயங்கரமா இருக்கும். இதுக்கு மேல நான் டயலாக்லாம் பேச மாட்டேன். கடைசியா ஒரு டயலாக் சொல்லிட்டு ஃபயர் பண்ணிடுவேன். சாவறதுக்கு தயாரா இருங்க. ஒரு நிமிஷம் இரு. எங்களை கொல்றதுக்கு உன்னை யார் அனுப்புனா? எங்களை கொல்லணும்னு நினைக்கிறவங்க யாரு? இங்க பாருங்க, நாங்க 2 பேரும் உங்களுக்கு என்ன துரோகம் செஞ்சோம்? எங்களை எதுக்கு நீ கொல்லணும்னு நினைக்கிற? என்ன யார் அனுப்புனாங்க, ஏன் அனுப்புனாங்க, எதுக்காக அனுப்புனாங்க, அது எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். அப்படி சொன்னா நீங்க செத்ததுக்கு அப்புறம் உங்க ஆத்மாக்கு சாந்தி கிடைச்சிருமா? சரி, கிடைச்சிரும்னே வச்சுக்கலாமே. நான் உன்னோட எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல மாட்டேன். ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். அது என்ன தெரியுமா? எனக்கு 100%, அதாவது 100% ரெக்கார்ட் இருக்கு. இது வரைக்கும் என் கண்ணு முன்னாடி நின்ன டார்கெட் எதுவும் மிஸ் ஆனதே கிடையாது. அதனால ஒருவேளை உங்களுக்கு கடைசி ஆசைன்னு ஏதாவது இருந்தா அதை டைரக்டா ஆண்டவங்கிட்டே கேட்டுக்காங்க. நான் நிறைவேற்ற முடியாது. ஓகேவா? நீ கான்ட்ராக்ட் கில்லர்னு எனக்கு தெரியும். இதை நீ காசுக்காக தானே பண்ற. எங்களை நீ விட்டுட்டேனா, நீ எதிர்பார்க்காத பணத்தை நான் உனக்கு கிடைக்க ஏற்பாடு பண்றேன். நான் எதிர்பார்க்கவே முடியாத அளவுக்கு பணத்தை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? உன்னோட ஆஃபர் பெருசா தான் இருக்கு. ஆனா ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட். ஓ, ஆஃபர் ரிஜெக்டட். என்ன? சரி, முடிவு பண்ணிக்கோங்க. உங்க 2 பேர்ல முதல்ல யார் சாக போறீங்க? நான் சாகுறேன். நான் முதல்ல சாகுறேன். நான் உங்க முன்னாடியே இருக்கேன். தள்ளு பிரக்யா. இல்ல 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 இல்ல, நீங்க இப்படி பண்ண கூடாது. நான் தான் முதல்ல சாவேன். பிரக்யா, தள்ளி நில்லுன்னு சொல்றேன். இல்லங்க, நான் உங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். பிரக்யா, எனக்கு எதுவும் ஆகாது. நான் உன் கூட இருக்கேன்ல. தள்ளு. இல்ல இல்ல, ப்ளீஸ் ப்ளீஸ் வேண்டாம். நான் தான் முன்னாடி சாவேன். ப்ளீஸ். ஏய், நிறுத்துங்க. போதும் 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 போதும். நான் மறந்தே போயிட்டேன். நான் முதல்ல மறுபடியும் நீங்க ஆரம்பிச்சிட்டீங்களா? நான் என்ன முட்டாளா? யாரும் முதல்ல போக வேண்டாம். 2 பேரையும் ஒன்னாவே அனுப்பி வைக்கிறேன். வாயை மூடிட்டு நிக்கணும், சரியா? நான் முதல்லன்னு பிலிம் காட்டுவேன்.
ஏய், உங்களதான் அம்மனி. இந்த பக்கம் திரும்பி பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி உங்களை அமைதியா கொல்லுவேன். உங்களுக்கு சுத்தமா வலியே தெரியாது. இப்ப ஏன் அழுவுறீங்க? நீயாவது உங்களுக்கு சொல்லி புரிய வைப்பா. இங்க பாருங்க. இது போதும். ஒரு நிமிஷம் வண்டி நிறுத்துங்க. வண்டி நிறுத்துங்கன்னு சொல்றேன்ல. என்னாச்சு பாருங்க, ஃபுட் பிரிண்ட்ஸ் இருக்கு. அப்படின்னா அவங்க இந்த பக்கம் தான் போயிருக்கணும். ஆனா அவங்க எந்த பக்கம் போனாங்கன்னு தெரியலையே. இந்த வழியா தான் போயிருக்கணும். நீங்க அந்த பக்கம் பாருங்க. இன்ஸ்பெக்டர், நான் இந்த பக்கம் போய் பாக்க. நீ அங்க வேண்டாம். இல்ல, யாராவது இருக்காங்களா அங்க? இன்னொரு புல்லட் ஃபயர் ஆகிற சத்தம். ஒருவேளை அவங்க எங்க பிரக்யாவையோ இல்ல அபியையோ. பிரபா, என்னாச்சு? அபிக்கும் பிரக்யாவுக்கும் ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா? சரி வாங்க போய் பார்க்கலாம். பிரக்யா, பிரக்யா, ஏய் பிரக்யா, பிரக்யா என்னாச்சு? ஏய், ரத்தம் வருது. கமாண்டோ, வாங்க வந்து போலாம். வாங்க சீக்கிரம் வாங்க. வாங்க. நீங்க சொல்றதுக்கு முன்னாடி இன்னொருத்தங்க சுட்டாங்க. அது சுட்டது போலீஸ் தான். வாங்க போலாம் சீக்கிரம். டேய் இருடா, அந்த பொண்ணை மட்டும் தான் கொண்டிருக்கேன். அவனையும் கொல்லாம என் கான்ட்ராக்ட் முடியாது. அவன் கதையை முடிச்சிட்டு வரேன். இரு பாஸ், ஒருவேளை போலீஸ் வந்தா எல்லாரையும் கொன்னுடுவாங்க. உயிரே போனாலும் சரி, நான் எடுத்துக்கிட்ட வேலையை முடிக்காம இங்க இருந்து வர மாட்டேன். புரியுதா? விடுறா. கமாண்டோ, நீங்க முதல்ல வாங்க. நான் சொல்லிட்டேன்ல, வாயை மூடிட்டு இருங்க. கமாண்டோ போலீஸ், கமாண்டோ போலீஸ், சீக்கிரம் வாங்க. வாங்க போலாம். டேய் சுட்டா சுட்டு போடுறடா. போலீஸ் வந்துச்சு, வாங்க சீக்கிரம். அங்க இருந்து பிரக்யா, நான் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். நான் இதைத்தான் எதிர்பார்த்தேங்க. ஒண்ணும் இல்ல பிரக்யா, ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் பாட்டிக்கு என்ன பதில் சொல்லுவேங்க? நல்லவேளை உங்களுக்கு எதுவும் ஆகல. உனக்கு எதுவும் ஆகாது பிரக்யா, உனக்கு எதுவும் ஆகாது. நான் இப்ப போறேங்க. நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, நீங்க என் பக்கத்துல இருந்தா எனக்கு சாகிறதுக்கு கூட. பிரக்யா, பிரக்யா நீ உளராத. நான் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். நான் தான் இருக்கேன்ல, உன்னை எப்படியாவது காப்பாத்திடுவேன் பிரக்யா, புரியுதா? நீங்க என் கூட இருக்கீங்க. நீங்க கட்டின தாலி என் கழுத்துல இருக்குங்க.
இதை விட எனக்கு வேற என்ன வேணுங்க? யாராவது இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? எனக்கு இங்க பாருங்க, நான் போறேங்க. ஐ லவ் யூ. பிரக்யா, நான் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். ஐ லவ் யூ டூ. உனக்கு எதுவும் ஆகாது பிரக்யா. ஐ லவ் யூ so much. நான் போறேன். குணச்சி, ஐ லவ் யூ குணச்சி. குணச்சி, 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 கண்ணை திறந்து பாரு குணச்சி. குணச்சி, யாராவது இருக்கீங்களா? யாராவது வாங்க குணச்சி. ஏய், உனக்கு எதுவும் ஆகாது குணச்சி. உனக்கு எதுவும் ஆகாது. நான் இருக்கேன்ல. யாராவது வாங்க. ப்ளீஸ் ஹெல்ப்.